உலக ஜனங்களுக்கு என பணிவான வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் 23/4/2026 என்று நடந்தது. ஒரு 85% ஓட்டுப்பதிவு, அதிகமான ஓட்டுப்பதிவு. ஓட்டு எண்ணிக்கை 4/5/2026 நடந்தது. அன்று மாலை மெஜாரிட்டி தெரிந்து விட்டது. டிவிகே கட்சி 108 எம்எல்ஏக்கள் இடங்களையும், டிஎம்கே கூட்டணி 73 இடங்களையும், ஏடிஎம்கே கூட்டணி 53 இடங்களையும் பெற்றது. மெஜாரிட்டி டிவிகே கட்சி. ஆட்சி அமைக்கக்கூடிய தகுதி உள்ளது அந்த கட்சி தான். இப்போ சப்போர்ட் யார் பண்றது? காங்கிரஸ் உடனே வந்துட்டாங்க 5 எம்எல்ஏ. 108ல் ஒரு ஒன்று திருச்சி தொகுதி ஒன்று காலியாகும் விஜய்க்கு. இப்போ 107 இடங்கள் தான் டிவிகே கட்சிக்கு எம்எல்ஏக்கள் இருக்கு. 107 இடங்கள் இருக்கிறார்கள். காங்கிரஸ் வந்து 5 கட்சி நாங்கள் கொடுக்குறோம், நாங்கள் பதவியை நான் வாங்கிக்கிறோம், பதவியோடு நாங்கள் நிபந்தனையோடு நம்ம ஆதரவு கொடுக்குறோம் சொல்லி 5 எம்எல்ஏ வந்துட்டாங்க. அப்புறம் பயங்கர போராட்டம். அது என்னன்னு தெரியாது. குதிரை பிறங்குறாங்க, யானை பிறங்குறாங்க, இன்னொன்று பிறங்குறாங்க. என்ன நடந்தது என்பது என் தேவநாயகத்தை கடவுள் தெரியும், எனக்கு தெரியாது. ஆனால் சோசியல் மீடியா சொல்றாங்க, குதிரை பிறகு பேசுறாங்க, அங்கே பேசுறாங்க. சும்மா தான் அதை சப்போர்ட் பண்ணுவானா? ஏதாவது ஆதாரம் செய்ய மாட்டான். அவன் பல கோடி ரூபாய் செலவழிச்சு எம்எல்ஏ ஆகிருப்பான். அந்த எம்எல்ஏ பல கோடி செலவழிச்சு சும்மா ஓசியிலே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஆதாரம் இப்போ மந்திரி பதவி காப்பாங்க, இல்லை 30 கோடி 40 கோடி பணம் காப்பாங்க, வாங்கிட்டு ஆள் கொடுப்பாங்க. அதுக்கு தான் இங்கே ஒரு அமைச்சர் இருக்கிறார்ல, டிவிக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார், அப்படிலாம் பார்த்துக்குவாங்க. ஆனால் என்னென்னு எனக்கு தெரியாது. சோசியல் மீடியா பேசுறது தான் நான் சொல்கிறேன், ஜாலியாக சொல்கிறேன். நான் உறுதியாக சொல்ல முடியாது. காங்கிரஸ் 5 இடம், நாங்கள் ரெண்டு அமைச்சர் கொடுத்து அவங்க வந்துட்டாங்க. அப்புறம் வந்து 2 கம்யூனிஸ்ட், நாங்கள் நிபந்தனை இல்லாமல், நாங்கள் எந்த நிபந்தனையும் கிடையாது, 2 கம்யூனிஸ்ட் வெளியே 4 தரம் சொல்லி வந்துட்டாங்க. ஐஎம்யூஎல், அதாவது அந்த இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி, அவங்க 2 கொடுக்குறேன்ட்டாங்க. அப்புறம் அமமுக வந்து அவங்க என்ன பேரமை செஞ்சுக்கிறது, அது வந்து அவர் கட்சி தலைவர் தெரியாமலே ஒடியாந்து அவர் ஒரு எம்எல்ஏ அவதாரண்டாரு. விசிகா கடைசியா விசிகா பிகு பண்ணி அவங்க நாங்கள் அமைச்சர்கள் சேரும் சொல்லி அவங்க ஆதரவு கொடுத்துட்டாங்க. மொத்தம் 121 எம்எல்ஏக்கள் ஆதரவு வந்துருச்சு. 10/5/2026 தமிழக முதலமைச்சராக நடிகர் விஜய் அவர்கள் பதவி வைக்கிறார். அவர் தமிழக முதலமைச்சர் ஒரு 9 அமைச்சர் பதவி வைக்கிறாங்க. பதவி முடிக்கிறாங்க. இதுக்கு மெஜாரிட்டி வரும். என்ன செய்யறதுன்னு உடனே அவங்க குதிரை பேரம் பேசுறது சொல்றேன். நான் சோசியல் மீடியா பேச சொல்றேன். நான் குதிரை பேரம் செய்து ஏடிஎம்கேல இருந்து ஒரு 25 எம்எல்ஏ பிரிக்கிறாங்க. வேல்மணி, தங்கமணி, அப்புறம் வந்து விஜயபாஸ்கர், காமராஜ், சி சண்முகம்லாம் பிரித்து தனியாக 20 எம்எல்ஏ வந்து ஆதரவு தெரிவிப்பதாக சொல்லி அவங்களுக்கு போய் முதலமைச்சர் விஜய்க்கு மாலா போட்டு மரியாதை செஞ்சு அது சோபா போச்சுனாங்க. விசிகா தலைவர் சந்திக்க போகும்போது ஒரு சோபா டிவியில் பார்த்தேன். சண்முக சந்திக்கும் போது ஒரு சோபா, பெரிய சோபா பல்கா இருந்தது. பார்த்தது சொல்றேன். நான் யாரும் குற்றம் சொல்லல. ஏன்னா என் தேவநாயகத்தை கடவுள் தெரியும், யார் என்னென்ன தப்பு உண்டாங்கன்னு பரமன் பார்த்து கொண்டு இருக்கிறார். கடவுள் உலக ஜனங்களும் ஒரு கடவுள். அவர் யாரு? உலக ஜனங்களும் ஒரே கடவுள் தான். அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இஸ்லாம் வணங்குற அல்லாஹ் இறைவன், அவர் தான் கடவுள். கிறிஸ்துவ வணங்குற யெகோவா என்னும் நாமம் கொண்ட தேவனை கர்த்தர், அவர் தான் கடவுள். இயேசு மேல பார்த்து கூப்பிடுற பிதாவே தேவனை கர்த்தர், அவர் தான் கடவுள். நம்ம இந்து கூப்பிடும்ல, தெய்வமே அடவா கூப்பிடும்ல, அவர் தான் கடவுள். அந்த கடவுள் மேலே பார்த்து கொண்டு இருக்கிறார். அவரை எங்க திக்கத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறார், எங்க என்னென்ன நடக்குன்னு சொல்லிக் கொண்டு இருக்கிறார். 2019 திக்கத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறார். அனைத்தையும் மாமனிதன் இம்மாத்தோடு ஒளிபெருக் கொண்டு வருகிறேன் என்று அனைத்து பேசிக் கொண்டு இருக்கிறார். அந்த கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். குதிரைப்படம் நடந்தார்கள், அவருக்கு தெரியும். விஜய் மனசுல என்ன இருக்குது, நடிகர் முதலமைச்சர் விஜய் மனசுல என்ன இருக்குது, எடப்பாடி அவருக்கு மனசுல என்ன இருக்குது, முக மனசுல என்ன இருக்குது, எல்லாம் தெரியும். எல்லா மாசம் மனசுல என்ன இருக்குன்னு தெரியும். என்ன தவறு செய்கிறார் என்பது அவருக்கு பறந்து பார்க்கிறாரு, தெரியும். 15/5/2026 25 எம்எல்ஏ ஆதரவு கொடுக்குறாங்க, மெஜாரிட்டி நிரூபிச்சிட்டாரு. சோ எந்த சூழ்நிலையில 21/5/2026 ராஜீவ்காந்த் அவர்கள் இறந்த நாள் அன்று ஒரு 21 எம்எல்ஏக்கள் டிவிகே கட்சியில் இருந்தோம், 2 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தோம் பதவி வைக்கிறாங்க. மொத்தம் 33 எம்எல்ஏக்கள் பதவி வைக்கிறாங்க. மொத்தம் ஏற்கனவே 10, இது ஒரு 23 33 எம்எல்ஏ பதவி வைக்கிறாங்க. ஏடிஎம் கட்சியை கூப்பிடல. இந்த 25 எம்எல்ஏக்களுக்கு ஒரு 5-6 முதலமைச்சர், 5-6 அமைச்சர் பதவி, வாரி தொழில் பதவி கொடுப்பேன்னு சொல்லி பேசி முடிச்சு தான் ஆதரவு வாங்கினது, சட்டத்தை வாங்கினது. அவங்களை காட்டி விட்டாங்க. அப்புறம் மறுநாள் 22 வந்து விசிகா கட்சியிலிருந்து ஒரு அமைச்சரும், அப்புறம் ஐஎம்யூலேருந்து ஒரு அமைச்சரும் பதவி இருக்கிறாங்க. மொத்தம் 35 அமைச்சர்கள் விஜயோடு சேர்ந்து பதவியில் இருக்கிறாங்க. எந்த சூழ்நிலையில 10/5/2026 முதல் முதலமைச்சராக நடிகர் விஜய் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டு வருகிறார். எந்த சூழ்நிலை இந்த கடவுள் சொல்றாரு.
நடிகர் முதலமைச்சர் விஜயின் ஆட்சி தொடராது, முடிவு பெறும். தொடர்ந்து இருக்காது. 1 மாசமா இருக்காதா, 2 மாசம் இருக்காதா, 6 மாசமா இருக்காது தெரியாது. முடிவு பெறும், சீக்கிரம் முடிவு வந்துடும். அது எப்ப எனக்கு தெரியாது. தற்காலிகமானது தற்காலிக தொடராக முடிவு பெறும். என் தேவனாய் கத்த கடவுள் சொல்லியிருக்கிறார். என் தேவனாய் கத்த கடவுள் என்னுடைய திக்க தரிசனங்களை உலகத்தை தெரிந்து கொள்ள இப்போ நான் கூறுகிறேன், கேளுங்கள். 21/5/2024 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூடிய திக்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்க. ಓರಿಕಪ್ಪತ್ತಮ್ಮರ ಕಟ್ಟತಕ್ಕ ಇರಂದಕ್ಕ ತಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಕರ್ರಡಕ್ಕೆ ಕೈರಂದಕ್ಕ ತೊಮ್ಮೆ ರಿಬ ಬಾದಮ್ಮ ಟಕ್ಕಾರಂಡತ್ತು ಕೈರಂದಕ್ಕ ಹೋಗಿ திவோது விவாதம் இத்தேசம் நீ வாசமாயிருக்கும் இத்தேசம் ஆட்சி அதிகாரம் ஒருவனுக்கு நடிகனாக இருந்து அரசியல்வாதி வேஷம் தரித்திருக்கிறவனுக்கு ஆட்சி அதிகாரம். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். ஆட்சி அதிகாரம் அவனுக்கு தொடராது, முடிவுக்கு வரும். விரைவில் 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 என்னால் 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 என் சித்தம் என் திட்டம் நானே நிறைவேற்றுவேன். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். வேதனைப்படுவான். அரசியலில் ஆட்சி அதிகாரத்தில் வேதனைப்படுவான். உலக ஜனங்கள் அறியார்கள். இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசம் நீ வாசமா இருக்கும் இத்தேசம், இந்த நாடு, நான் குடியிருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு, ஆட்சி அதிகாரம் ஒருவனுக்கு, முதலமைச்சர் பதவி ஒருவனுக்கு, நடிகர் விஜய்க்கு. நடிகனாக இருந்து அரசியல்வாதி வேஷம் தரித்திருக்கிறவனுக்கு ஆட்சி அதிகாரம். நடிகனாக இருந்தவர் வேஷம் போட்டிருக்காரு, முழுமையான அரசியல்வாதி இல்லை. அவர் முதலமைச்சர் ஆகணும், ஏதோ ஒரு வெறி, ஒரு வேகம், ஏதோ ஒரு சவால் முதலமைச்சர் காட்டுறேன் நிலை. அதனால நடிகனா இருந்து அரசியல்வாதி வேஷம் தரித்திருக்கிறவனுக்கு ஆட்சி அதிகாரம், முதலமைச்சர் பதவி. கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல, கடவுள் வார்த்தை. என் மீது டிவி கட்சி தொண்டர்களோ நடிகர் விஜய் ரசிகர்களோ கோப்படாதீங்க, அமைச்சர்கள் கோப்படாதீங்க, அந்த எம்எல்ஏக்கள் கோப்படாதீங்க. கடவுள் வார்த்தை. கடவுள் வார்த்தைக்கு நான் அர்த்தம் சொல்றேன். இப்படி திருக்குறள் வந்து ஒரு திருக்குறள் வாசல் விளக்கம் சொல்லுவாங்களோ, சர்ச்சில் வந்து பைபிள் வாசல் விளக்கம் சொல்லுவாங்க, குரான்ல விளக்கம் சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் கடவுள் வார்த்தை விளக்கம் சொல்றேன். இது என் வார்த்தைகள், கடவுள் வார்த்தை. அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். நடிகர் விஜய் அவர்களுக்கு விரோதமாகவே என் தேவனாகிய கர்த்தர் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். அவர் கெட்ட காலம். ஏற்கனவே 27/10/2024 முதல் விக்ராணி மரம் நடந்த போது என் தேவனாகிய கர்த்தர் நடிகர் விஜய்க்கு விரோதமாக கருத்தை நீட்டினார். அவர் சொன்ன திருக்கதர்சனம் தொடர்ந்து என் தேவனாகிய கர்த்தர் நடிகர் விஜய் விரோதமாக சொன்ன திருக்கதர்சனம் அனைத்தையுமே மாமனித இம்மாற்றோட யூடியூப்ஸில் ஒளிபரப்பியிருக்கிறேன். அதாவது பல எபிசோடுகள் ஒளிபரப்பியிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நடிகர் விஜய் மீது கடவுள் என்ன அபிப்பிராயத்தில் இருக்காரு, எந்த எண்ணத்தில் இருக்காரு, நல்ல அபிப்பிராயமா கெட்ட அபிப்பிராயமா என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஆட்சி அதிகாரம் அவனுக்கு தொடராது. 10 பதவி இருக்கிறாரு. இந்த 21 இன்னைக்கு தான் வந்து ஒரு 21 அமைச்சர்களும் காங்கிரஸ் ஒரு 2 அமைச்சர் பதவி 23 அமைச்சர் பதவி இருக்கிறாங்க. மொத்தம் 33 அமைச்சர்கள். அன்னைக்கே சொல்றாரு, ஆட்சி அதிகாரம் அவனுக்கு தொடராது. 1 மாசமா, 2 மாசமா, 6 மாசமா, 1 வருஷமா, 2 வருஷமா, அவர் எத்தனை வருஷம் முதலமைச்சர், எத்தனை மாசம், எத்தனை நாட்கள் முதலமைச்சர் என்பது கடவுள் தான் தெரியும், எனக்கு தெரியாது. சொன்ன வார்த்தை சொல்றேன், ஆட்சி அதிகாரம் நடிகர் விஜய் அவர்களுக்கு தொடராது, தொடர்ந்து வராது, 5 வருஷம் வராது. முடிவுக்கு வரும், விரைவில் சீக்கிரம் முடிவுக்கு வந்துடும். நடிகர் விஜய் ஆட்சி, டிவிக்கு ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் சீக்கிரமா முடிவுக்கு வரும். விரைவில் வார்த்தை, என் வார்த்தைகள்ல எச்சரிக்கையா இருங்க. நீங்க எப்படி ஆட்சி செய்றீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அருமையான காமராஜரமா ஆட்சி கொடுத்துட்டீங்கன்னா 100 ஆண்டு காலம் நீங்க தான் உங்க டிவி கட்சி மாதிரி தான் இருக்கும். நீங்க நல்லா ஆட்சி கொடுக்குறீங்களா, கெட்ட ஆட்சி கொடுக்குறீங்களா அவருக்கு தெரியும், பார்த்து கொண்டு இருக்கிற ஏற்கனவே சொல்லியிருக்கிறால, அசுத்தத்தினாலே அவர் ஆட்சி அரண்மாய் கொண்டு சொல்லியிருக்கிறாரு. என்ன சரியானு தெரியாது. நான் கடவுள் வார்த்தை நான் சொல்ல வேண்டிய கடமை, தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது விளக்கம் தேவைப்பட்ட என்ன கூப்பிட்டா விளக்கம் சொல்ல தயாரா இருக்கிறேன். ஆட்சி அதிகாரம் அவனுக்கு தொடராது, முடிவுக்கு வரும். விரைவில் என்ன கடவுளால், கடவுள் நேரடியாக பார்த்து கொண்டு இருக்கிறார். நடிகர் விஜயும் ஆட்சியை பார்த்து கொண்டு இருக்கிறார்.
கடவுளாக தான் முடிவு விரைவில் விரைவில் என் சித்தம் என் திட்டம் கடவுளுடைய எண்ணம் சீக்கிரமா விஜயாட்சியை முடிவு கொண்டு வரணும் கடவுளுடைய எண்ணம் திட்டம் போட்டிருக்காரு. நானே நிறைவேற்ற கடவுள் தான் நிறைவேற்றுவார். கடவுள் விஜய் மேல பயங்கர கோபத்தில் இருக்கிறாரு, ஒரு ஆட்சி மேல கோபத்தில் இருக்கிறாரு. ஏதோ மக்கள் ஆதரவு இந்த காலத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனா அதுதான் கிடையாது. 1 மாசமா 2 மாசமா 3 மாசம் 6 மாசமா 1 வருஷமா எனக்கு தெரியாது. விரைவு முடிவுக்கு வரும். கடவுள் தான் முடிவு பாரு. அவர் என்ன திட்டம் போட்டாரு, தான் திட்டம். இவருக்கு ஆட்சி கொடுத்தாச்சு, இந்த இத்தனை நாட்களை நீக்கிறோம்னு முடிவு பண்ணுவார். கடவுள் சித்தம் திட்டம் பொறுத்திருந்து பார்ப்போம். அவரை நிறைவேற்றுவார். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். திரும்பவும் சொல்றாரு, விஜய் விரோதமாகவே கடவுள் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். விஜய் அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கெட்ட காலம் பார்த்துக்கோங்க. வேதனைப்படுவான் விஜய், வேதனைப்படுவார். அரசியலிலே ஆட்சி அதிகாரத்தில் வேதனைப்படுவான். உலகத்திற்கு அறியார்கள் அவர் என்ன வேதனைப்படுறான்னு மக்களுக்கு தெரியாது. ஒருவருடைய வேதனை அவர் தான் தெரியும். வயிற்று வலின்னு எனக்கு தான் தெரியும். நான் சொல்றேன், எங்க வயிற்று வலிக்கு என்ன வயிறு நல்லா தான் கேட்பீங்க நீங்க. ஏன்னா வயிறு வலிக்கு நான் நெஞ்சுல எனக்கு தான் தெரியும். அப்ப அவர் என்னுடைய வேதனை எனக்கு தான் தெரியும். அவர் வேதனைப்படுவாருங்கிறது அவர் சொல்றாரு. வேதனைப்படுவான் அரசியலிலே. அவர் அரசியல் சுத்தி அவர் நல்லவரா இருக்கலாம். அவர் சொத்து காசப்படல சொல்றாரு. காமராஜர் மாதிரி அவர் சொத்து காசப்படல. ஏன்னா பல கோடி ரூபாய் வச்சிருக்கிறாரு. பல கோடி ரூபாய் வச்சிருக்கிறாரு. பார்த்துக்காரு. வேற எந்த ஆசா பாசம், வேற எந்த சந்தோஷம் ஆசைப்படாது. எல்லாரும் அனுபவிச்சிட்டாரு. எல்லாமே தெரியும் அவருக்கு. கோழியா என்ன வகையான கோழி, மட்டனா என்ன வகையான மட்டன், பிரியாணி என்ன எத்தனை வகையான பிரியாணி, எத்தனை ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டாரு. மற்றபடி சந்தோஷம் சமாதானங்கள் என்னன்னு தெரியாது. எல்லாம் அனுபவிச்சார். நல்லா அனுபவிச்சிட்டாரு. அவருக்கு எதை பண்ணி கவலை கிடையாது. பணம் கோடிக்காக கூட வச்சிருக்கிறார். அந்த விஷயத்துல அவர் உலகம் அவர் நல்லா அவர் சுற்றி உள்ளவர்கள் இந்த பேரம் பேசுறாங்க, குதிரை பேரம் பேசுறாங்கல்ல, அவங்க எத்தனை முதலீடு போட்டிருப்பாங்க. குதிரை பேரம் பேசாம 4 எம்எல்ஏ வந்தாங்கல்ல, பெருந்துறை அம்பாசுதுரை வந்தாங்கல்ல, சும்மா வருவாங்க. தியாகிகளா, காமராஜரா, கக்கனா, அவங்க முத்தரங்க தேவரா, ஒன்பதார் ரெட்டியா, ராஜாஜியா, சத்தியமுத்தையாவா, கம்யூனிஸ்ட் சிவானந்தமா, தன்னலக்கரா தலைவர்கள் அவங்க ஏதோ பல ரூபா கொடுத்துருப்பாங்க, வாங்கி வந்திருக்காங்க. ரிசைன்மெண்ட் வராங்க. எம்எல்ஏ பதவிக்கு செலவழிச்சுட்டு ரிசைன்மெண்ட் வருவாங்களா? காலை பூச்சிடக்கூடாது. அந்த 4 எம்எல்ஏ காலை பூச்சிடக்கூடாது. நாங்கள் வந்து தொகுதி மக்களுக்கு அவனுக்கு பூச்சிடாதீங்க. உங்களை கடவுள் பார்த்து கொண்டு இருக்கா. மற்றவங்களும் உங்களுக்கு பயங்கரம் தர கொடுப்பாரு. உங்க நம்பி நீங்க ஏழு கட்சி இல்லாம நின்று ஏழு சேர்ந்து நின்று உங்க ஏழுமை சொல்லி உங்க பின்னாடி சொல்றலாம் வேலை செஞ்சு எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டா நீங்க எல்லாத்தையும் முட்டாளாகி நீங்க வந்து பணத்தை வாங்கி வந்துடுறீங்க. நீங்க பணத்தை வாங்குவதை என்று நீங்க சொல்ல முடியாது. அதாவது எப்படின்னா ஏதோ ஒரு அமைச்சர் பதவி, ஏதோ பதவி, ஒரு பேரெல்லாம் வந்துருக்க மாட்டீங்க. அது கடவுள் தெரியும். நான் சொல்லல, கடவுள் தெரியும். நான் வேதனைப்படுறேன். நீங்க செய்த தவறு பார்த்துக் கொள்ளுங்கள். அதனால வேதனைப்படுவான் அரசியலிலே. அரசியல் சிக்கல்ல, ஆட்சியில அந்த மச்சு கொள்ளி இந்த மச்சு கொள்ளி பாரு, இவர் அடிக்க மாட்டார். நான் விஜய் 100க்கு 100 ஊழலற்ற மனிதர், நல்ல மனிதர். நல்ல மனிதர்னா பணம் சம்பாதிக்க மாட்டாரு. உள்ளுக்கு என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. கடவுள் வந்து நல்ல எண்ணம் இல்லாதுன்னு கடவுள் சொல்லியிருக்கிறாரு. ஆனா ஒவ்வொரு செய்ய மாட்டாரு. பணம் வச்சிருக்கிறாரு. அதை நான் முதலே சொல்றேன். சுற்றி உள்ளவர்கள், அதான் சுற்றி உள்ளவர்களால அரசியல் ஆட்சி அதிகாரத்தில் வேதனைப்படுவான். உலகத்துக்கு தெரியாது, அது மட்டும்தான் தெரியும். 21/5/2026 அந்த 21 அமைச்சர்களும் புதிய அமைச்சரும் டிவிக்கு அமைச்சர்களும் 2 காங்கிரஸ் அமைச்சரும் பதவியேற்ற அன்னைக்கு இந்த வார்த்தை சொன்னாரு. அதற்கு பின்பாக இதற்கு முன்பாகவே அவர் பதவியேற்கிறதுக்கு முன்பாகவே சொன்னாரு. முதலமைச்சர் சொல்லிட்டு விஜயின் ஆட்சி காலம் தற்காலிகமானது, முதலமைச்சர் பத்தி தற்காலிகமானு சொல்லியிருக்கிறாரு. பலத்தையும் சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் பதவி ஆட்சி தற்காலிகமானு பலத்தையும் சொல்லியிருக்காரு. என் தேவனாய் கத்த கடவுள் என்னிடம் சொன்ன திருக்கு தரிசனங்களை திரும்பவும் நினைவூட்டலுக்காக உலகத்திற்கு தெரிவிக்கிறேன். 5/5/2026 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய திருக்கு தரிசனத்தை இப்ப நீங்க கேட்கலாம். ஓரி கபோ தோமே ரிபோ ஹெத்ரா திக்கர்க்கத் கைரந்துக்க ஓகே ஓ ரிபிமான் நடிகனாக இருந்து அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருக்கிற ஒருவனுக்கு அதிகாரம் கொடுக்க எண்ணினேன், நிறைவேற்றினேன். அதிகாரம் தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது. தற்காலிகமாகவே அவன் மகிமைப்பட கடவுது. தற்காலிகமாகவே அவன் மகிமைப்பட கடவுது. தற்காலிகமாகவே மகிமைப்பட. விளக்கம் என்னவென்றால், நடிகனாக இருந்து அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருக்கிற ஒருவனுக்கு
அதிகாரம் கொடுக்க எண்ணினே நிறைவேற்றினேன். முதலமைச்சர் ஆகல, ஆனா அவருக்கு முதலமைச்சர் சொல்றாரு. கடவுள் நினைச்சாரு. நடிகனாக இருந்து நடிகர் விஜய் தான் அரசியல்வாதியாக மாறிக்கொண்டு அப்ப மாறிக்கிட்டு இருக்கிறாரு. முழுசா மாறல. அரசியல் எப்படி நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது அவருக்கு. யார் எப்படி பேசணும் என்ன செய்யணும் தெரியல அவருக்கு. மாறிக்கொண்டிருக்க ஒருவனுக்கு விஜய்க்கு அதிகாரம் முதலமைச்சர் பதவி கொடுக்க எண்ணினே நிறைவேற்றினேன் முடிவு பண்ணிட்டார். கொடுத்தலாம் முடிவு பண்ணிட்டார். விஜய் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு என்ன திட்டம் சொன்னார். 23 நாள் 24 நாள் சொன்னார், திட்டம் சொன்னார். முடிவை மாற்றினார். சரி, விஜய்க்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கலான்னு கடவுள் முடிவு எடுத்து விட்டார். எண்ணினை நிறைவேற்றினேன். அதிகாரம் தேசத்தின் அதிகாரம் தற்காலிகமானது. முதலமைச்சர் பதவியை ஏற்கல. 10/5/2020 முதலமைச்சருக்கு வர்றாரு. சிக்கல் 107 தான் இருக்கு. 5 2 2 2 1 2 என்னைக்கு கண்டு சொல்ல முடியாது, என்னைக்கு வாபஸ் சொல்ல முடியாது. அதான் சொல்லி தற்காலிகம் சொல்றாரு. மெஜாரிட்டி ஒரு 120 130 எம்எல்ஏ இருந்தாங்கன்னா சொல்லலாம், ஆள் அசைக்கணும் சொல்லலாம். இவங்க எல்லாமே கூட்டணியா ஒரு 5 ஒரு 2 ஒரு 2 ஒரு 2 1 இப்படி இருக்கிறாங்க. யார் ஒரு 2 ஒரு நாள் சிக்கல். அதான் கடவுள் சொல்றாரு. அதிகாரம் இத்தேசத்தின் அதிகாரம் தற்காலிகமானது. முதலமைச்சர் பதவி நடிகர் விஜய் அவருக்கு தற்காலிகமானது சொல்லிட்டாரு. 5/5/2020 சொல்லிட்டாரு. தற்காலிகமாக அவன் மகிமைப்பட கடவுது. தற்காலிகமாகவே அவன் மகிமைப்பட கடவுது. தற்காலிகமாகவே அவன் மகிமைப்படக்கூடாதுன்னா மகிமனா புகழ்பட கடவுது. நம்ம சிஎம் விஜய் நடிகர் விஜய் சொன்னாங்க, இப்போ அரசியல் விஜய் சொன்னாங்க. இப்போ முதலமைச்சர் விஜய் முதலமைச்சர் தற்காலிகமாகவே. இது தற்காலிகம் தான். 1 மாசமா 2 மாசமா 6 மாசமா 8 மாசமா 10 மாசமா 1 வருஷமா 2 வருஷமா தெரியாது. தற்காலிகமாகவே மகிமைப்படக்கூடாது கடவுள் வார்த்தை. என் வார்த்தையில கடவுள் வார்த்தை பொறுத்திருந்து பார்ப்போம். எத்தனை நாட்கள் எத்தனை மாதங்கள் முதலமைச்சர் பதவியில் விஜய் இருக்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் எத்தனை மாதம் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்வது என்ற கடவுள் என்று சொல்லிவிட்டார். தற்காலிகமானது. 9/5/2026 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். तुम्हें कर्म को तुम्हें दिवाला बाबा बरंडस गायरस का उगी दीबो दिवादा நடிகனாக இருந்தவன் அரசியல் வேஷம் தரித்திருக்கிறான். அவனது சுயநலனுக்காக அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு அரசியல் வேஷம் தரித்திருக்கிறவன். அவனுக்கு நான் இத்தேசத்தின் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது. தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது. தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது. வேதனைப்படுவான். அரசியலிலே வேதனைப்படுவான். ஆட்சி அதிகாரத்திலே வேதனைப்படுவான். இதன் விளக்கம் என்னவென்றால், நடிகனாக இருந்தவன் அரசியல் வேஷம் தரித்திருக்கிறான். நடிகனாக இருந்தவர் அரசியல் வேஷம் போட்டிருக்கிறாரு. அதுக்கு ஒரு ட்ரெஸ் ஒரு மேக்கப் வேஷம் தரித்திருக்கிறான். அவனை சுயநலனுக்காக அதான் சொல்லல. நடிகர் விஜய் தெரியும் அவர் என்ன நினைக்கான்னு தெரியும். அவர் யாரோ ரொம்ப டீஸ் பண்ணியிருக்காங்க. நான் முதலமைச்சர் பதவிக்கு வந்து காட்டுறேன் சொல்லி முதலமைச்சர் பதவிக்காகத்தான் அவர் சுயநலனுக்காகத்தான். நாட்டு மக்கள் நன்மை செய்யணும், காமராஜர் மாதிரி கக்கன மாதிரி நேர்மையற்ற ஆட்சி கொடுக்கணும், உலக ஆட்சி கொடுக்கணும் என்ன கிடையாது. நான் முதலமைச்சர் ஆகணும் இது ஒரே என்ன எப்படி நான் முதலமைச்சர் காட்டுவேன் பாப்புண்டா அப்படி சவால் விட்டுருக்காரு. அதுக்காக அவனது சுயநலனுக்காக, நாட்டு மக்களுக்காக அல்ல, சுயநலனுக்காக அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோட அரசியல் தடுத்திருக்கிறவன். முதலமைச்சரா வரணுங்கிற ஒரே எண்ணத்தோடையே அந்த அரசியல் தேசம் போட்டிருக்கிறாரு நடிகர் விஜய் அவர்கள். 9/5/2020 சொல்றாரு. அவனுக்கு இத்தேசத்தை கொடுத்திருக்கிறேன் கடவுள் முடிவு பண்ணிட்டாரு. அடுத்த முதலமைச்சர் நடிகர் விஜய் தான் என்பது கடவுள் முடிவு பண்ணிவிட்டார். இது 9 அந்த 15 தான் பதவி இருக்கிறாரு. ஆனா கடவுள் அங்கே கொடுத்துட்டாரு. அங்கே கொடுத்தாச்சு. இது மாமிசமான பதவி தானே கடவுள் முடிவு கொடுத்துட்டாரு. அவனுக்கு நடிகர் விஜய்க்கு நான் இத்தேசத்தின் அதிகாரம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறேன். நான் முடிவு பண்ணிட்டேன் கொடுத்துருக்கிறேன். இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது. இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது. முன்ன சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவி நடிகர் விஜய் தற்காலிகமானது. கடவுள் வார்த்தை, என் வார்த்தைகள்ல எத்தனை நாள் எத்தனை மாதம் எத்தனை வருஷம் என்பது தெரியாது. கடவுள் தான் தெரியும். அவர் தான் முடிவு கொடுப்பார். வேதனைப்படுவான் திருமணம் சொல்றாரு. அரசியலே வேதனைப்படுவான், ஆட்சி அதிகாரத்தில் வேதனைப்படுவான். அரசியல் நல்லவர் தான், நேர்மையானவர் தான்,
அரசியல் பேர் நடந்து கொண்டு இருக்கிறது. இவருக்கு தான் கெட்ட பேர். அதை வச்சு வேதனைப்படுவார். ஆட்சியில் ஊழலட்டவர், சொத்தி ஊழல் செய்வாங்க. குதிரை பரத்துக்கு பணம் முதல் போட்டிருப்பாங்கல்ல, முதல் எடுக்கணும்ல, அவங்க ஊழல் செய்வாங்க. அது வேதனைப்படுவார். அரசியல் வேதனைப்படுவார், ஆட்சியில் வேதனைப்படுவார். இது என் தேவனாய கர்த்தர், கடவுளின் தீர்க்க தரிசனம், என்னுடைய இல்லை, என் வார்த்தை அல்ல. சரி, இவ்வளவு சொல்றாருல, கடவுள் சொல்லிட்டு இருக்காருல்ல, இவ்வளவு ஏன்டையும் சொல்லணும். நான் யார்? ஏன்டையும் சொல்லணும். கடவுள் வந்து வேறான்னு சொல்லக்கூடாதா? உலகத்திலேயே ஏன்டையும் சொல்லிட்டு இருக்கிறார். கடவுள் தீர்க்க தரிசனம் உலகத்துல ஒரே கடவுள் சொல்லி இருக்கிறார். நிறைய சொல்லிட்டு வராரு. எதற்காக? நான் யார்? ஆதியிலே பரமனில் இருந்தவன். இது கடவுள் சொன்ன வார்த்தை. இயேசு கிறிஸ்துவை போல பரமனில் இருந்தவன். அவரால் கடவுளால் பூமிக்கு அனுப்பப்பட்டவன். அதிலிருந்து பார்க்கலாம், ஆபிரகாம், தாவீது, மோசே, ஏசியா திருக்கதரிசி, இறைமையா திருக்கதரிசி, இசையா திருக்கதரிசி, இயேசு கிறிஸ்து முகமனவி மாதிரி பரமனிலிருந்து கீழே வந்து கடவுளால் பூமிக்கு அனுப்பப்பட்டு பணி செய்தவர்கள். நான் ஒருவன். நான் சிவன்மூர்த்தி என்ற ஜீவன், சென்னையிலே வாசமாக இருக்கிறேன். நான் பிறந்தது தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் சூலத்தூர் வட்டத்தில் மம்சாரம் கிராமத்தில் முத்துக்கரப்ப நாரா தெருவில் வசித்து வந்த வெள்ளச்சாமி ஆசிரியர் தங்கசி அம்மாள் அவர்களின் மகனான 2வது மகனாக பிறந்தவன் சிவன்மூர்த்தி என்ற ஜீவன். என்னோடு கடவுள் கூடவே இருக்கிறார். கூறிக்கொண்டிருக்கிறார். அதுதான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மாமனிதன் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அரசியலே வேதனைப்படுவான், ஆட்சி அதிகாரத்தில் வேதனைப்படுவான். நான் விஜய் பொறுத்திருந்து பார்ப்போம். 10/5/2026 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் உரைத்த தரிசனத்தை நீங்க கேட்கலாம். Uhitahrama katatsa gairndu kahma. Erima oketa aganda hegerendu kodotome. Ogitti bodi vivada madadara. Ittesattin adibadiyaga நடிகனாக இருந்து அரசியல்வாதியாக வேஷம் தரித்திருக்கிற ஒருவனுக்கு அபிஷேகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இத்தேசத்தின் ஜனங்களினால் அபிஷேகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். தேசத்தின் அதிபதியாக பணி செய்யக்கூடிய தகுதி இல்லாதவன், அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது. தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது. தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது. உறுதியானது, உறுதியானது, உறுதியானது. இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிபதியாக, தமிழகத்தின் முதலமைச்சராக, நடிகனாக இருந்து அரசியல்வாதியாக வேஷம் தரித்திருக்கிற ஒருவனுக்கு அபிஷேகப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேசத்தின் ஜனங்களினால் அபிஷேகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் ஆதரவு, ரசிகர்கள் ஆதரவு, திடீரென்று புறப்பட்ட ஒரு புட்டிஷல் பாரு. அதனால்தான் முதலமைச்சராக இருக்கிறாரு. மக்களாத்தான் முதலமைச்சர், கடவுளால் இல்லை. கடவுளுக்கு முதலமைச்சராக கடவுளுக்கு விருப்பமே கிடையாது. அவர் மனசு எப்படிப்பட்ட கடவுள் தெரியும். நல்லவரை கெட்டவன் கடவுள் தெரியும். இத்தேசத்தின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நடிகனாக இருந்து அரசியல்வாதியாக வேஷம் தரித்திருக்கிற ஒருவனுக்கு நடி விஜய்க்கு அபிஷேகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 10ஆம் தேதி காலம் முதலமைச்சர் ஆயிட்டாரு. சாயங்காலம் சொல்றாரு, இத்தேசத்தின் ஜனங்களால் அபிஷேகப்படுத்தப்படுகிறது. ஜனங்கள் தான் அபிஷேகப்படுத்திருக்காங்க. ஜனங்கள் முதலமைச்சராக இருக்காங்க. கடவுள் இல்லை. கடவுள் முதலமைச்சருக்கு விருப்பம் இல்லை சொல்றாரு. பாருங்க, அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். நடிகை விஜய், முதலமைச்சர் விஜய்க்கு விரோதமாகவே கடவுள் தன் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் விஜய்க்கு கெட்ட காலம். இத்தேசத்தின் அதிபதியாக பணி செய்யக்கூடிய தகுதி இல்லாதவன். நான் சொல்லலங்க, நான் சொல்ல, யாரும் கோபப்படாதீங்க. கடவுள் வார்த்தை. ஒருவன் திட்டுவதற்கும், அடிப்பதற்கும், முதைப்பதற்கும், ஆவியை எடுப்பதற்கும், ஆவியை கொடுப்பதற்கும் கடவுள் தான் உரிமை இருக்கிறது. நோயை கொடுப்பது கடவுளுக்கு உரிமை இருக்கிறது. அடுத்த வார்த்தை. விஜய் அவர்களுக்கு விரோதமாகவே கடவுள் தன் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறார். விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் கெட்ட காலம். இத்தேசத்தின் அதிபதியாக பணி செய்யக்கூடிய தகுதி இல்லாதவன், தமிழக முதலமைச்சர் அளிக்கக்கூடிய தகுதி இல்லாதவன் நடிகை விஜய் என்று கடவுள் சொல்லுகிறார். என் வார்த்தை அல்ல, கடவுள் வார்த்தை. அவனுக்கு விரோதமாகவே நான் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். திரும்ப சொல்றாரு, முதலமைச்சர் விஜய் அவர்கள் விரோதமாக கடவுள் தன் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறார். விஜய் அவர்கள் கெட்ட காலம். இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது. இத்தேசத்தின் அதிகாரம் முன்னர் சொல்றாரு.
தமிழக முதலமைச்சர் பதவி நடிகர் விஜய் அவர்களுக்கு தற்காலிகமானது. 1 மாசமா 2 மாசமா 6 மாசமா 8 மாசம் 10 மாசமா 1 வருஷமா 2 வருஷமா எனக்கு தெரியாது. கடவுள் மட்டும்தான் அதுக்கு உறுதியானது பொறுத்து பார்ப்போம். எல்லாரும் என் மேல கோப்படாதீங்க. கடவுள் வார்த்தை நான் சொல்லிட்டேன் நான். அப்படி நீங்க எப்படி நடந்துக்கணும், கடவுள் எப்படி ஜெபம் பண்ணணும், என்ன வேண்டும்ங்கிறது முடிவு பண்ணிக்கோங்க. கடவுள் வார்த்தை நான் சொல்லிடுறேன். என் வார்த்தை அல்ல, என் மீதான கோப்படாதீர்கள். 14/5/2026 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் எத்துக்கத்தை இப்போ நீங்கள் கேட்கள். தூரமே திம்மர திக்கர தொம்மேரி மாக்கு தொம்மேரி ಹೇಗಿರದಕ್ಕ ಹೋಗಿ ವಿವಾದ ಮಾಡತಾರ. தேசத்தின் அதிபதியாக அபிஷேகப்பட்டிருக்கிறவன் அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டி கொண்டிருக்கிறேன். அவனது கிரியைகள் அறிகிறவன் நான். உலக ஜனங்கள் அறியார்கள் என்று அவன் செய்கிற அவனது கிரியைகளை அறிகிறவன் நான். அவனது கிரிகளின் நிமித்தமாகவே அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். பரிசுத்தமில்லை அவனிடத்தில், அவனது நிர்வாகத்தில் ஆரம்பமே பரிசுத்தமில்லை. அசுத்தத்தினாலே அவனது ஆட்சி ஆரம்பமாய் கொண்டிருக்கிறது. அசுத்தத்தினாலே அவன் ஆட்சி ஆரம்பமாய் கொண்டிருக்கிறது. அசுத்தத்தினாலே அவன் ஆட்சி ஆரம்பமாய் கொண்டிருக்கிறது. அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் தற்காலிகமானது. அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட இத்தேசத்தின் அதிகாரம் தற்காலிகமானது. அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது. உறுதியானது. வேதனைப்படுவான். அரசியலிலே, ஆட்சி அதிகாரத்திலே வேதனைப்படுவான். விளக்கம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிபதியாக அபிஷேகப்பட்டிருக்கிறவன், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறவன், அபிஷேகப்பட்டிருக்கிறவன் விஜய் அவர்கள். அவனுக்கு விரோதமாக நான் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு விரோதமாக கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். விஜய் அவர்களுக்கு கெட்ட காலம். அவனது கிரியைகள் அறிகிறவன் நான். விஜய் என்ன செய்து கொண்டிருக்கிறான் யாருக்கும் தெரியாது. அவர் சிஎம் ரூம்ல, சிஎம் வீட்டில் என்ன பிளான் பண்றாங்க, ஆதரவு வருவாரு, புஷாந்த் வருவாங்க, இங்க பாருங்கப்பா, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, என்ன செய்யலான்னு விஜய் கேட்பாரு. புஷாந்து நான் இதை செய்யலான்னு செய்ப்பாரு. ஆதரவு நான் பார்த்துறேன் தலைவரை, நான் இதை அப்படி செஞ்சு வாங்கினேன். இது யாருக்கும் தெரியாது. 3 மட்டும்தான் தெரியும். இன்னொரு ஆள் தெரியும், கடவுள் தெரியும். அந்த 3 மனசாட்சிக்கு தெரியும், கடவுள் தெரியும். அந்த கடவுள் தான் சொல்றாரு. அவனது கிரியைகள் அறிகிறவனான். நடிகர் விஜய், முதலமைச்சர் விஜய் என்னென்ன செய்கிறாருங்கிற அறிகிறவர் கடவுள். அங்க பார்க்கிறாருல்ல, உலக ஜனங்கள் அறியார்கள் என்று அவன் செய்கிற அவனது கிரியைகளை அறிகிறவன் நான். மக்களுக்கு யாருமே தெரியாது அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்கிற அவருடைய கிரியைகள், செயல்பாடுகள், திட்டங்கள், செயல்பாடுகளை அறிகிறவர் கடவுள். அவன் சொல்றாரு. அவனது கிரியைகளின் நிமித்தமாகவே, அவர் செய்யக்கூடிய அந்த செயல்களின் நிமித்தமாகவே அவனுக்கு விரோதமாகவே நான் கத்திட்டு கொண்டிருக்கிறேன். விஜய் என்ன செய்யறாரு, நல்ல செயல் செய்யறாரா, கெட்ட செயல் செய்யறான்னு தெரியாது. அவர் ஏதோ செய்யறாரு. அவர் செய்ய கடவுள் பிடிக்கல. அதன் நிமித்தமாகத்தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் விரோதமாக கடவுள் தன் கத்திட்டு கொண்டிருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்தம் இல்லை அவனிடத்தில் அவன் நிர்வாகத்தில். கடவுள் வார்த்தைங்க, என் வார்த்தை கோப்பறாங்க. பரிசுத்தம் இல்லை விஜய், முதலமைச்சர் விஜய்க்கும் பரிசுத்தம் இல்லை. அது என்ன செய்ய தெரியாது. அவருக்கும் கடவுள் தான் தெரியும். நிர்வாகம் பரிசுத்தம் இல்லை. நிர்வாகத்தை குதிரை பார்க்க சொல்றாங்கல்ல, நேர்மையான ஆட்சினா ஊழல் டாக்ஸ் செய்யணும். இப்போ வரது ஊழல் வந்துருச்சு பார்த்தீங்களா. குதிரை பண்ண பணத்தை கொடுத்த பணத்தை எடுக்கணுமா இல்லையா? இப்போ 4 எம்எல்ஏக்கு ஆளுக்கு ஒரு 25 கோடி 100 கோடி கொடுக்கணும். 100 கோடி பணத்தை மக்கள் தான் எடுக்க முடியும். முதல் படம் எடுப்பாங்க. அப்புறம் விசிக கட்சிகளுக்கு போகும்போது பெரிய சோபா செட்டு போச்சு. இப்போ சமத்தை பார்க்கும்போது சோபா செட்டு போச்சு. அதில் எவ்வளோ போச்சுன்னு தெரியாது. அந்த பணத்தை எடுக்கணுமா இல்லையா? அப்போ ஆரம்பம் மூலம் ஆச்சு இல்லையா? அந்த கடவுள் சொன்ன வார்த்தை பரிசுத்தமில்லை. பரிசுத்தமில்லை விஜயத்திலும் பரிசுத்தமில்லை, விஜய் நிர்வாகத்திலும் பரிசுத்தமில்லை. கடவுள் வார்த்தை என் வார்த்தை அல்ல. ஆரம்பமும் பரிசுத்தமில்லை. முதலமைச்சர் ஆரம்பிக்கும் போது பரிசுத்தம் இல்லை. கடவுள் வார்த்தைங்க, என் வார்த்தையில இவனை கோபப்படாதீங்க. கடவுள் வார்த்தை நான் விளக்கம் சொல்றேன். நான் அசுத்தத்தினாலே அவனோட ஆட்சி ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது.
அசுத்தத்தினாலே அவரை ஆட்சி ஆரம்பமாக கொண்டு முதல் சொல்லியிருக்காரு. அசுத்தத்தினாலே நடிகர் விஜயின் ஆட்சி ஆரம்பமாய் கொண்டிருக்கிறது. கடவுள் வார்த்தை என்ன நடக்கிற அவர் தெரியும், எனக்கு தெரியாதுங்க. நான் ஆடியோ வீட்டில் இருக்கேன், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன். கடவுள் எனக்குள்ள இறங்கி பேசுவார், திருக்கதை சொல்லுவார், இது நடக்க சொல்லுவார், நான் போடுவேன். நான் அது எனக்கு தெரியுங்க. அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் தக்காளி மனது. அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் அவனுக்கு தக்காளி மனது. அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்டது தக்கமானது. முதலமைச்சர் விஜய்க்கு என்று கடவுளால் கொடுக்கப்பட்ட முதலமைச்சர் பதி தற்காலிகமானது. தற்காலிக ஒரு மாசமா முடியல, ஒரு மாசமா 2 மாசமா 3 மாசமா 4 மாசமா 5 மாசமா 6 மாசமா 1 வருஷமா 2 வருஷமா எனக்கு தெரியாது. கடவுள் முடிவு எடுப்பார். உறுதியாக நிச்சயமாக முதல்வர் விஜய் அவருக்கு கொடுக்கப்பட்ட முதலமைச்சர் பதி தற்காலிகமானது. உறுதியாக கடவுள் தெரியும். வேதனைப்படுவான், அரசியலிலே வேதனைப்படுவான், ஆட்சி அதிகாரத்தில் வேதனைப்படுவான். இதுதான் திரும்ப சொல்றாரு. என் தேவனாய் கத்த கடவுள் இதுதான் திரும்பி சொல்லிட்டு வர்றாரு. அரசியல வேதனைப்படுவாரு, ஆட்சி அதிகாரத்தில் ஏண்டா அரசியலுக்கு வந்தோம், ஏண்டா முதலமைச்சர் வேதனைப்படுவாருன்னு கடவுள் வார்த்தை. என் வார்த்தை அல்ல, பொறுத்து வந்து பார்ப்போம். அது வேதனைப்படுறது யாருக்கு தெரியாது, விஜய்க்கு மட்டும்தான் தெரியும். அவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவர் வணங்குகிற அவர் கிறிஸ்துவன் ஜோசப் விஜய் தான். நான் கடவுள் வார்த்தை தான் சொல்றேன், நான் தேவனா கத்த கடவுள் வார்த்தை சொல்றேன். அவர் ஏன் சந்தேகம் இருந்தால் அவர் சார்ந்த சொன்னாங்கன்னா அவரை சந்திக்க தயாராக இருக்கிறேன், விளக்கம் சொல்ல தயாராக இருக்கிறேன். இது என் வார்த்தைகள் அல்ல, தேவனாய் கர்த்தர் கடவுளின் வார்த்தை. உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள் அல்லாஹ், இறைவன், தெய்வம், ஆண்டவர் யெகோவா எனும் நாமம் கொண்ட தேவனாய் கர்த்தர் கடவுளின் வார்த்தை. அதுதான் நான் சொல்றேன், என் வார்த்தை அல்ல என்பதை யாரும் கோவப்படாதீங்க. அதாவது விஜய் ஆட்சி தற்காலிகமானது என்று சொன்னதை ஏற்கனவே எபிசோட் போட்டிருக்கேன். நான் எபிசோட் 160 நான் 14/2 ஒளிபரப்பு இருக்கிறேன், பாருங்கள். அது கடவுள் சொன்ன வார்த்தை. 2008 என்ன சொல்லி வருகிறார். இந்த ஒரு நாட்டின் அதிபதி யாரு? தமிழ்நாட்டு முதலமைச்சர் யார்? இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் யாரு? அமெரிக்க அதிபதி எல்லாம் முடிவுக்கு அவர் தான். எல்லா காலத்திலிருந்து எல்லா மரணத்தை குறித்து பேசினார். பன்னீர்செல்வம் பதவி தற்காலிகமாக என்று கூறினார். சச்சின் நடராஜனுக்கு பொதுச்செயலாளர் கொடுப்பேன், கொடுக்க மாட்டேன், சிறைக்கு அனுப்ப சொன்னார். 2021 முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அல்ல என்று சொன்னார். 2021 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னார். 2020 அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அல்லன்னு சொன்னார். 2024 அவர் தான் முதலமைச்சர் டொனால்ட் ட்ரம்ப் தான் அதிபர். கமலஹாசன் சொன்னார், மனதை மாற்றிக்கொண்டு டொனால்ட் பதவி கொடுத்தாரு. ரஷ்ய அதிபருக்கு ஒரு வேலை போட்டு வாதை கொடுப்பேன்னு சொன்னார், நோய் கொடுப்பேன்னு சொன்னார், நோயை கொடுத்தாரு. கொரோனாவுக்கு வருவதற்கு முன்பாக கொரோனாவுக்கு கொடுப்பேன்னு சொன்னார், செஞ்சாரு. எல்லாமே என் தேவனாய் கர்த்தர் கடவுள் கூறக்கூடிய திருக்கதரிசனங்களை தான் மாமனிதன் இம்மாற்ற ஒரு வீட்டுல ஒளிபரப்பாடு இருக்கிறது. இது என் வார்த்தைகள் அல்ல. தயவு செய்து நடிகர் விஜய் அவர்களே, அவர் கூட இருக்கிற உஷாந்த் அவர்களே, ஆலோசனை அவர்களே, கூட இருக்கிற அத்தனை அமைச்சர்களும், அத்தனை மாவட்ட செயலர்களும், அத்தனை எம்எல்ஏக்களும் என்பது கோபம் கொள்ளாதீர்கள். இது யாராவது பார்த்து வீடியோ விஜய் அவர்கள் போட்டு காட்டுங்கள். உங்களை பற்றி கடவுள் என்ன சொல்லியிருக்கான்னு தெரிந்து கொள்ளட்டும். என்னை அழைத்தால் வழக்கம் சொல்ல தயாராக இருக்கிறேன். அனைவரும் மாமனிதன் இம்மாற்ற பாடுகள் பார்த்து அனைத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். அரசியலை பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள், உலகத்தை பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள், கடவுளை பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.